கொஞ்ச நாள் முன்னாடி தமிழகத்தில கப்பல் கட்டும் தளங்கள் வரப்போகுது அப்படிங்கிற செய்திய ஷேர் பண்ணியிருந்தேன். அத பார்த்து நெறைய பேர் சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா, எல்லாரும் பயங்கரமா கோவம் தான் பட்டாங்க. காரணம் இந்த திட்டத்த தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னது. அப்ப நீ வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாளரா? காசு வாங்கிட்டு பேசுறியா? அப்படின்னு நெறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்லயாகட்டும், இல்ல தனிப்பட்ட முறையில மெசேஜ்லயாகட்டும் பயங்கரமா கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டி அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் சில தினங்களுக்கு அப்புறம் மத்திய அரசு வந்து சில அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தாங்க. அத ஷேர் பண்ணும்போது, அப்ப நீ வந்து மத்திய அரசு ஆள்ற அந்த கட்சி சார்ந்தவனா? அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு பேசுறியா? அப்படின்னு கொஞ்சம் பேரும், இல்ல இந்த மாநில அரச பத்தி சொன்ன அந்த தகவல மறைக்கிறதுக்காக இந்த மாரி நீ பேசுறியா? அப்படின்னும் மாத்தி மாத்தி நான் சொன்ன தகவல்கள ஃபுல்லா அரசியல்னு தான் ஆக்குனாங்களே தவிர, சொன்ன செய்திய யாருமே கவனிக்கல. இந்த காலகட்டத்தில இப்போ குறிப்பா இந்தியாவ உலக நாடுகளுக்கு இணையா கப்பல் கட்டுமானத்தில நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும்னு மத்திய அரசும், மாநில அரசுகளோட இணைந்து நிறைய அறிவிப்புகள வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்புகள் எல்லாமே நல்ல கப்பல் கட்டுமானத்துக்கு தேவையான தொழில் தொடங்கவும், அது சம்மந்தமான வேலை வாய்ப்புகள் பெருகவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது, நம்ம அதற்கான ஒரு முயற்சிகள்ல இறங்கணும். அதில என்ன மாரியான படிப்புகள் படிக்கலாம், என்ன மாரியான தொழில் தொடங்கலான்னு ஆராய்ச்சி செஞ்சு, அது படிக்கும்போது அத பத்தின வேலைகளும், தொழில்களும் நமக்கு கிடைக்கும். இது இல்லாம பண்ணாம விட்டா, மற்ற மாநிலத்தவர்கள் ஈஸியா அந்த வேலைகள எடுத்துட்டு போயிருவாங்க. அப்ப வந்து எனக்கு வேலை குடுக்காம வேற மாநிலத்துக்காரங்களுக்கு வேலை குடுத்துட்டாங்கன்னு போர்க்கொடி தூக்கி பிரயோஜனம் இல்ல. ஏன்னா, இந்த மாரி ஒரு ப்ராஜெக்ட்ல வேலை பார்க்கணும்னா, அதுக்கான அறிவும், திறமையும் இருக்கணும். எதுவுமே இல்லாம இந்த நம்ம ஸ்டேட்ல இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காகலாம் நமக்கு வேலை குடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா, நம்ம போட்டி போடுறது வந்து உள்ளூருக்குள்ள கிடையாது. சைனா கூடயும், சவுத் கொரியா மாரி உலக நாடுகளோட போட்டி போடும்போது, அந்த அளவுக்கு திறமையான ஆட்கள் எங்க இருக்காங்களோ, அவங்களுக்கு தான் வேலை குடுப்பாங்க. அதனால அந்த மாரி திட்டங்கள் வரும்போதே, அதற்காக நம்ம முன்கூட்டியே ஆயிக்கணுமே தவிர, அதில அரசியல் சாயம் பூசி விளையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம தமிழ் மக்களுக்கு கடல் சார்ந்த, கப்பல் சார்ந்த, துறைமுகம் சார்ந்த தகவல்கள் நிறைய சென்றடைவது இல்லை. நிறைய பேருக்கு தெரியவும் இல்ல. அதனால தான் அந்த வேலைகள் எல்லாமே வேற மாநிலத்தவர்கள் வந்துடுறாங்க. இதில நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே செய்தித்தாள்லயும், நியூஸ்லயும் சொன்ன தகவல்கள தான் நான் தேடி எடுத்து தொகுத்து உங்களோட வழங்குறேன். அப்படி குடுக்கும்போது சில தவறுகள் நேரலாம். ஏன்னா, நான் சொல்ற செய்தி வேற மாரி உங்களுக்கு சென்றடையலாம். அப்போ கண்ணியமான முறையில இந்த தகவல நீங்க சரிபார்த்து சொல்லுங்க. இல்ல நீங்க சொன்ன தகவல்கள் தப்பு. இதுதான் சரியான தகவல்னு ஏதாவது ஒரு ப்ரூஃபோட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அந்த தவற நான் ஏத்துக்கிறேன். அத விட்டுட்டு கெட்ட வார்த்தையில திட்டுறதெல்லாம் எனக்கு ஒரு இது இல்ல. உங்களுக்கு தான் அசிங்கம். ஏன்னா, நீங்க உங்களோட தரத்த நீங்களே தாழ்த்திக்கிறீங்க அப்படிங்கிற மாரி ஆயிரும். மேற்கொண்டு பின்வரும் நாட்கள்ல கடல் சார்ந்த, கப்பல் சார்ந்த தகவல்கள அடுத்தடுத்து தொடர்ந்து உங்களோட ஷேர் பண்றேன். வருங்காலத்தில நம்ம தமிழ்நாட்டிலயா இருக்கட்டும், இந்தியா ஃபுல்லா எங்கே கப்பல் துறை, கடல் துறை சார்ந்த வேலைவாய்ப்புகள், தொழில்கள் இருந்தாலும் நம்ம தமிழர்கள் அதிக அளவுல அதில ஈடுபடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை.